ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைரா புனிதா சேனல். இன்றைக்கி நாம் கைராவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைரா, இன்றைக்கி நம்மளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்னெல்லாம்ப்பா இருக்குது? வாழைக்காய் சிப்ஸ், அப்புறம் முட்டை லாலிபாப். முட்டை லாலிபாப் இல்லைடா குஞ்சு, அது குச்சி முறுக்கு. ஆமாங்க, குச்சி முறுக்கு தான் கைரா முட்டை லாலிபாப்புங்கிறா. பார்க்குறதுக்கு லாலிபாப் மாதிரியே இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் பார்த்துட்டு முட்டை லாலிபாப்புன்னு சொல்கிறா. இன்றைக்கி அவளுக்கு வந்து நேந்திரன் சிப்ஸுங்க. நேந்திரன் சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா. காரம் இல்லாமல் எது கொடுத்தாலுமே கைரா சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் முழுசாக வச்சா சாப்பிட்றதில்ல. அதனால நானே உரிச்சு போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றேன். அதையே சாப்பிட்டு வந்துடுவா. கைராவுக்கு ஒரு 4-5 நாளாகவே சளிங்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க. 4 நாள் லீவு போட்டுட்டான். இன்றைக்கி தான் போகிறான் கைரா ஸ்கூலுக்கே. அதனால அவளுக்கு சுடுதண்ணி எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு. ஆனால் சுடுதண்ணியே குடிப்பாளா இல்லை சஞ்சியோட தண்ணி வாங்கி குடிப்பாளான்னு தெரியலை. சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எது சாப்பிட்ருக்கா, தண்ணி குடித்தாளா என்னங்கிறத வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கைராவுக்கு இருமல் சளிங்கிறதுனால தூங்கும் போதெல்லாம் இருமல் வந்துட்டே இருக்குதுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அப்படியே இருமிக்கிட்டே இருப்பா. அதனால தூங்கவும் முடியலை. சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் கேட்டப்போ கைராவோட பாட்டி சொன்னாங்க, தேங்காய் எண்ணெயில் ஒரு 4-5 சூடத்தை போட்டு நல்லா கொதிக்க காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் அவங்களோட நெஞ்சு பகுதி, முதுகு, அப்புறம் கழுத்து, கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா இருமல் ஓரளவுக்கு செட்டில் ஆகும்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி பண்ணேன். கைராவுக்கு இருமல் குறைஞ்சிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.